ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு நியூஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சீருடை பணியாளருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். இதற்கும் ரேஷனுக்கும் என்ன சம்மந்தம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராசஸாக முடிப்பாங்க. அதாவது படிப்படியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக முடிச்சுட்டு வருவாங்கன்றதுக்காக தான் அந்த நியூஸை நான் அப்லோட் பண்ணேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது போட்ட உடனே ரேஷனும் போட்டுருவாங்களா? இது சம்மந்தமே இல்லாத நியூஸ், இதெல்லாம் ஏன் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது ஜூலைலேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பணி நியமனம் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் நான் நேற்று போட்டிருந்தேன். அது தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய பேர் குழம்பு போயிட்டு வேறு கொஷின்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை பணியாளர்கள் 10ஆம் தேதி வேலை நிறுத்தம் செய்ய போகிறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்தது. இது நேற்று வந்த நியூஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா தினமலரில் வந்திருக்குது. தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கம் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் கூறியதாவது: நாகப்பட்டினம் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் பணியாளர் விரோத போக்கை கடைபிடிக்கிறார். பட்டியலின பணியாளர்களின் பதவி உயர்வுகளை திட்டமிட்டு நிறுத்தி வைத்துள்ளார். அவரது நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட கலெக்டரிடம் புகார் அளித்ததின் பேரில் விசாக கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியில் உண்மை விவரங்களை பணியாளர்கள் கூறியுள்ளனர். ஆனால் அந்த அறிக்கை மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பல போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை எடை குறைவாக வழங்கிவிட்டு ஆய்வு என்ற பெயரில் இருப்பு குறைவாக உள்ளது என்று கூறி குற்ற நடவடிக்கை மேற்கொள்கிறார். இதனால் நாகப்பட்டினம் மாவட்ட கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கடை பணியாளர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை கண்டித்து மாநிலம் முழுவதும் 10ஆம் தேதி வரை வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதே நியூஸ் தான் தினத்தந்தி பேப்பர்லேயே வந்திருக்கு. ரேஷன் கடை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். இது என்னிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து நாகை மாவட்டத்தில் பணிபுரியும் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் பணியாளர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறார். பதவி உயர்வு அளிப்பதிலும் பட்டியலினத்திற்கு அவங்க பதவி உயர்வு அளிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து கேட்ட பணியாளர்களை நோட்டீஸ் வழங்கி நிரந்தரமாக பணியில் இருந்து நீக்கி விடுவதாகவும் மிரட்டுகிறார். பெண் பணியாளர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வருகிறார். இது தொடர்பாக மாவட்ட கலெக்டரிடம் புகார் அளித்ததின் அடிப்படையில் விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கமிட்டியிடம் பணியாளர்கள் நடந்த விவரங்கள் அனைத்தையும் கூறினார். ஆனால் அந்த அறிக்கை மீது மேல் நடவடிக்கை எடுக்க விடாமல் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் தனக்கு தெரிந்த சிபாரிசுகள் மூலம் தடுத்து நிறுத்தி வருகிறார். மேலும் அவர் எடை போட்டு ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் வழங்காமல் எடை குறைவாக வழங்கிவிட்டு ஆய்வு என்ற பெயரில் இருப்பு குறைவாக இருக்கிறது என்று கூறி பணியாளர்கள் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். அவரை கண்டித்து வருகிற 10ஆம் தேதி மாநிலம் முழுவதும் உள்ள ரேஷன் கடை பணியாளர்கள் அனைவரும் வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த உள்ளனர். எனவே இவ்விஷயத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவ்வாறு அவர் கூறினார். இப்போது இதில் வேலை நிறுத்த போராட்டம், அதாவது வர 10ஆம் தேதி ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி இருக்காங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பட்டியலினத்தவர்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுக்கல, ஜாப்பும் போடலை. அதனால் அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஐ எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டேட்டும் முடிஞ்சிடுச்சு ஜூன் 30ோட. அதுக்கு படிக்கிறதுக்கு நான் நோட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.